இஸ்ரேல் ஈரான் போரில் காயமடைந்து தாம் கோமாவில் இருப்பதாக மேற்கத்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்ட சில மணி நேரங்களில் ஈரானின் புதிய உச்ச தலைவராக முதன்முறையாக அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியிட்டுள்ளார் அயத்தொல்லா முஜ்தபா கமேனி. அதில் வளைகுடா நாடுகள் அமெரிக்க ராணுவ தளங்களை மூட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். அந்த தளங்களை மட்டுமே குறிவைத்து தாக்கியுள்ளோம், மாறாக அந்த நாடுகளை தாக்கவில்லை. ஆனால் தளங்களை அவை மூடாவிட்டால் தொடர்ந்து அமெரிக்க தளங்களை குறிவைத்து தாக்க வேண்டிய நிலை ஏற்படும் என அவர் எச்சரித்தார். எங்களுக்கு 15 நாடுகளுடன் எல்லைகள் உள்ளன. அவர்களுடன் எப்போதும் நல்லுறவை விரும்பியுள்ளோம், இன்னமும் விரும்புகிறோம் என்றார் அவர். இஸ்ரேல் அமெரிக்கா பெயர்களை குறிப்பிடாமல் எதிரிகள் செய்த குற்றங்களுக்கு, குறிப்பாக 168 மாணவிகள் உயிரிழந்த மினா பள்ளி படுகொலைக்கு நிச்சயம் பழிவாங்காமல் விட மாட்டோம் என்றும் முஜ்தபா சூளுரைத்தார். இஸ்ரேல் அமெரிக்க வான் தாக்குதல்களில் முஜ்தபா ஒரு காலை இழந்து கோமா நிலையில் படுத்திருப்பதாக தெஹ்ரானிய வட்டாரங்களை மேற்கோள் காட்டி பிரிட்டனின் தி சன் பத்திரிகை முன்னதாக செய்தி வெளியிட்டது. அதோடு கடுமையான வயிறு அல்லது கல்லீரல் சேதத்திற்கும் அவர் ஆளாகியிருப்பதாக கூறி அது பரபரப்பை கூட்டியது. ஒருவேளை இத்தகவல் உண்மை என்றால் பிப்ரவரி 28 தனது தந்தை அயத்தொல்லா அலி கமேனி கொல்லப்பட்ட அதே தாக்குதலில் தான் முஜ்தபாவும் காயமடைந்தாரா என தெரியவில்லை. இந்நிலையில் அச்செய்திகளை மறுக்கும் வகையில் முஜ்தபாவின் அறிக்கை வெளியாகியிருந்தாலும் தொலைக்காட்சியிலோ அல்லது வீடியோ வாயிலாகவோ அவர் நேரில் தோன்றி பேசாதது யூகங்களை அதிகரிக்க செய்துள்ளது. புதிய உச்ச தலைவராக அறிவிக்கப்பட்டதிலிருந்து அவரின் முகத்தை ஈரானியர்கள் இன்னும் பார்க்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கடா பீனங் பேரா மக்களே, உங்களுக்காக கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் கடா பாலிவுட் பஜார் அண்ட் ஃபூடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 13 15 மார்ச் வரை சுங்கைப்பத்தானி டேவன் ஹாக் டெக் சூ சுங்கைலலாம் கடாவில் 100க்கும் அதிகமான பூத்களில் லேட்டஸ்ட் அண்ட் பூட்டிக் கலெக்ஷன்ஸ், சாரீஸ், குர்தா, குர்த்திஸ், பஞ்சாபி சூட்ஸ், சிறுவர்களுக்கான ஆடைகள் என அனைத்தும் உண்டு. வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான வைரல் ஃபுட் 80% வரை டிஸ்கவுண்ட். திரண்டு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்.